நான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் தான் பிறந்தேன். நான் எனக்கு வந்து இங்கே ஜவான் பவன் பக்கத்தில் வீடு இருக்குது. இங்கே தான் நான் வசிக்கிறேன். நான் என்னுடைய தொகுதி மக்கள் என்னை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு 24 மணி நேரம், நான் 24 மணி நேரம் எல்லையில் வந்து பாதுகாத்த மாதிரி 24 மணி நேரம் அவங்களுடைய கோரிக்கைகளை என்னன்றது உடனடியாக அன்னன்னைக்கு அதனுடைய தீர்வை கண்டுபிடிப்பேன். இது இல்லாம பத்திரிகை ஊடகம் மூலமாகவும் தொலைக்காட்சி ஊடகம் மூலமாகவும் இந்த தொகுதியினுடைய என்ன கோரிக்கை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிரடியாக ராணுவத்தை நீங்க கிட்ட ஒப்படைக்கிறீங்க இல்ல, மழை வந்தா வெள்ளம் வந்தாங்க காப்பாத்துறதுக்கு, அந்த மாதிரி நான் பணி செய்து காட்டுவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. எனக்கு ஒரு பென்ஷன் கிடைக்குது, இந்த பென்ஷனே போதுமானது, இதுவே எனக்கு மிச்சம் தான் நினைக்கிறேன். நான் இதனாலதான் நான் வந்து என்னுடைய சொந்த செலவுகள்லாம் செலவு செய்து நான் தேர்தலில் எல்லா விதமான இதுக்கும் டெபாசிட் கட்டணத்துல இருந்து பத்திரிகை இது பண்ணதுல இருந்து நோட்டீஸ் போடுறதுல இருந்து எல்லாமே என்னுடைய பென்ஷன் இதுதான் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வேற எந்த கட்சியோ நிதியோ எதுவும் கிடைக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, நான் வாங்கவும் இல்லை, யார்கிட்டையும் நான் கேட்கவும் இல்லை, நிற்கவும் இல்லை கை கட்டி. அரசியல்ல எனக்கே நிறைய பிரச்சனை கிடைச்சது. நான் 10 ஏக்கர் நிலத்துல நெல் அறுத்துட்டு வந்தேன், களத்துல வச்சிருந்தேன். அந்த நெல்லை நான் திருடிட்டு வந்த மாதிரி விஓ ஒரு மனு வாங்குறதுக்கு ஒவ்வொரு ஏக்கருக்கு இத்தனை மூட்டை தான் போடணும்னு சொல்லிட்டு என்னை வந்து ரொம்ப மன உணர்ச்சியில் எடுத்துப்படுறாங்க. இப்ப நான் விவசாயமே செய்ய முடியாத அவ்வளவு ஒரு பிரச்சனை வந்திருக்குது. சோ இதெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி மக்களிடம் வரிசுமையை வாங்கிக்கிட்டு மக்களுக்கே இவ்வளவு பெரிய வரிசுமையை தந்துகிட்டோம், மக்களை வந்து மன நிம்மதி இல்லாம வாழ வைக்கிறாங்களே, இது அந்த அவங்களுக்கு பிறப்புரிமை வாழ்வுரிமை முழுமையா கிடைக்கிறதுக்காக தான் நான் அரசியல் வந்திருக்கிறேன். இப்ப தொகுதி மக்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு என்ன நம்பி நான் வந்து இந்தியா முழுவதும் மக்களை பாதுகாத்தேன். இந்த தொகுதி மக்களுக்கான என்ன இதுவோ வரிசுமையோ என்ன இது மன அழுத்தமோ அது எல்லாத்தையும் உடனடியாக செய்ய வந்திருக்கிறாங்க.